காட் டிவோஷனல் யாரு? கடவுள் பக்தி உள்ள பொண்ணு யாரு? நாங்க எங்க ரெண்டு பேருக்குள்ள தான் சொல்றோம். அதனால ஹாபி 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 ஹாபி. ஓகே ரெடி? காட்டலாமா? தெரியுமான்னு தெரியல. ஓகே காட்டு. யாரு துபாய் தான் போட்டிருக்கேன். துபாய் எவரெஸ்ட் தான் போட்டிருக்கியா? சரி காட்டு. டோரா நீ கரெக்டா டோரா பேர் எக்ஸாம் பண்ணு. டோரா இன்னைக்கு நான் காட்டுவேன். இப்படி காட்டு. டோரி ஓகே ஸோ ஹே டேடி, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு சேலஞ்ச் வீடியோ தான் பார்க்க போகிறது. என்ன சேலஞ்ச் அப்படின்னா ட்வின் டெலிபதி சேலஞ்ச். ஃபர்ஸ்ட் கேம் ரூல்ஸ் தான் பார்த்து சொல்லிடலாம். நான் வந்து ஒரு 15 கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன், இதோ ஒரு 15 கொஸ்டின் எடுத்திருக்கேன். இங்கே நாங்கள் ரெண்டு பேரும் எடுத்த கொஸ்டின் வந்து சேமா வந்ததுன்னா அதை நாங்கள் வந்து கிளிக்கில் எடுத்துருவோம். அதோட இங்கேயே தூக்கி போட்டுருவோம். ஸோ மீதியில் 15 30 இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் எவ்வளோ மார்க் நாங்கள் வாங்குகிறோம் அது வந்து உங்களுக்கு நம்ம லாஸ்ட்டாக சொல்கிறோம். இப்போ நம்ம கேம்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உள்ளே ஒன்றுமே சொல்லலை. எடுப்போம் எடுத்துட்டு அதில் வந்து என்ன கொஸ்டின் இருக்கோ அது நாங்கள் ரெண்டு பேரும் தெரியாமல் எழுதுவோம். அது ரெண்டும் டெலிபதி ஆகுதான்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க கேம் கேட்குறேன். ஓகே இங்கே வச்சுக்கலாம். இப்போ நான் தான் நீயா? ராக் பேப்பர் சீரிஸ் இதில் கூட நீயே எடு. நான் எழுதா ரவியா சீட்டு மண்ட கலர்லாம் ஆரம்பிக்கிறோம். ஓகே மஞ்சள் கலர் எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறதே ட்ரீம் பிளேஸ். என்னோட ட்ரீம் பிளேஸ் என்னது? உன்னோட ட்ரீம் பிளேஸ் என்னது? ஓகே தெரியாது. தெரியாது. டெலிபதி இது ஸ்டார்டிங்கே வந்து ஒர்க் ஆக போதில்லை. ஓகே எழுதலாம். ஃபர்ஸ்ட் இது முடியுது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து தேவியில. ரெடி? காட்டலாமா? தெரியுமான்னு தெரியல. ஓகே காட்டு. யாரு துபாய் தான் போட்டிருக்கேன். துபாய் எவரெஸ்ட் தான் போட்டிருக்கியா? சரி உனக்கு கால் பண்ணா நீ வந்து கன்ஃபியூஸ் ஆகாதுன்னு சொல்லி துபாய் எமிரேட்ஸ் சிங்கப்பூர் போட்டேன். இன்னும் நல்லா போயிட்டோம். இருந்தாலும் எனக்கு அது பிடிக்கும். பட் இதான் துபாய் எழுதியிருக்கேன். ஓகே நெக்ஸ்ட் சரி ஓகே நெக்ஸ்ட் இது ப்ளூ கலர். எதுல நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ் அதாவது காசு எது எவ்வளோக்குள்ள வேஸ்ட் பண்ணுவோம்? நீ எதுல வேஸ்ட் பண்ணுவ, நான் எதுல வேஸ்ட் பண்ணுவேன்? நான் ஒன்றாவே எழுதிடுவேன். எங்களோட கம்பேரிசன் தான் இது எழுதிக்காங்க. காட்டிக்கலாம். ஸ்டேஷனரி. என்னோட கேள்விக்கு நான் கொஞ்சம் ஸ்டேஷனரியில வேஸ்டா. நானும் ஸ்டேஷனரி போத்து தான் எழுதிக்கிறேன். ஸ்டேஷனரி எழுதியிருக்கேன். பட் ஆக்சுவலி 300 ரூபாய்க்கு ஒரு குட்டி ஒரு மோதிரத்தை வாங்கினவே இவதான். அது வந்து அது ஏதோ தோணுச்சுன்னு வாங்கிட்டேன். அது அதோட எல்லாமே ஒரு நான் என்ன வாங்கினாலும் கம்மியா இருக்கும். அவ வாங்கினது எல்லாமே நான் 300 ரூபாய் வாங்கினா அந்த ப்ராடக்ட் 500 ரூபாய்க்கு வாங்குவோம். சரி ஓகே. இப்போ இப்போ எனக்கு வந்துச்சா? ரெண்டு பேருக்கு தான் போயிட்டு. ஏன்னா நான் ரெண்டு பேருக்கு தான் போட்டிருக்கேன். நானும் எழுதி. ஓகே ஃபேவரட் கார்ட்டூன். ஒன்றுமே தெரியாதது. ஃபேவரட் பிளாக்னால ஃபேவரட் கார்ட்டூன் காட்டு. டோரா நீ கரெக்டாக டோரா பேர் எக்ஸாம் பண்ணு. டோரா இன்னைக்கு நான் காட்டுவேன். இப்படி காட்டு. டோரி ஓகே ஸோ காட் டிவோஷனல் யாரு? கடவுள் பக்தி உள்ள பொண்ணு யாரு? நாங்கள் எங்க ரெண்டு பேருக்குள்ள தான் சொல்றோம். பட் நானும் தான் எழுதிக்கிறேன். தேவி பிகாஸ் நானும் பண்ணுவேன் தான். பட் ஏதாவது ஃபங்க்ஷன் அந்த மாதிரி டைமில் வந்து தேவி கொஞ்சம் வந்து கோலம் போடணும், சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணணும், அந்த மாதிரி தான் சொல்லுவாள். பட் நான் கொஞ்சம் எல்லாமே பண்ணுவேன், கொஞ்சம் மெதுவாக பண்ணுவேன். அவ்வளோதானே தெரிய வேறு. ஓகே பத்தி உட்காது. அது உண்மைதான். ஏன் இதே மாதிரி ஃபேவரட் சாங் ரெண்டு பேருக்கும் இரு பாத்துட்டியா? பாத்துட்டு என்ன மாதிரி தான் இருக்கேன். மோட்டிவேஷன் ஆட்டிடியூட் எல்லாம் எனக்கு ஓகே தான்.
ஹிப்ஹாப் ஆதியானா சாங் அவங்க சாங் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் மோட்டிவேஷனல் சாங்கோட ஆட்டிடியூட் சாங் பிடிக்கும். அந்த தீமை எல்லாமே எழுதியிருக்கேன், மோட்டிவேஷனல் எழுதியிருக்கேன் அண்ட் இவங்க நேம் எழுதியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி சாங்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பண்ணுக்கு வெறும் பேஜா என்ன பண்ணுவேன் நீ? நான் உன்னை என்ன பண்ணுவேன், நீ நான் உன்னை என்ன பண்றேன்னு சொல்றேன், நீ எனக்கு என்ன பண்ணுன்னு சொல்ல அது மட்டும் போதும். அப்படி இதுல எவ்வளோ எழுதியிருக்கேன் தெரியல கரெக்டாக. ஓகே. தேவிக்கு நான் அடிப்பேன், கத்துனா என்ன நீ? அண்ட் நான் திவ்யா நீ என்ன பண்ண தெரியுமா? என்ன அடிப்ப அண்ட் creepy ஸ்மைலிங். சிரிப்பு அது பண்ணு ஒரு மாதிரி அடிச்சுட்டு சிரிப்ப வீடு பண்ணுவாங்க. எனக்கு கொஞ்சம் இரிட்டேட்டா இருக்கும். ஸோ அதெல்லாம் பட் இது எனக்கு தெரிஞ்சு டெலிபதி டெலிபதி ஒழுங்கா ஆகல. வந்திருக்கு. அதனால நாரமா இருக்கு எடுத்துக்கலாம். உனக்கு தான் நேரமா இருக்கு. ஏன்னா நான் சொல்லியிருக்கேன் டீட்டெயில்ஸா. எனக்கு தெரியல இருக்கா என்ன ஸோ இப்போ என்ன பாயிண்ட் 5 and 6. பேட் ஹேபிட் நடக்காது. ஓ தெரியும். அதனால நீ வந்து எனக்கு எழுது. உன்னோட பேட் ஹேபிட் நான் எழுது. உன் பேட் உன்னோட பேட் ஹேபிட் மட்டும் எழுதுறேன் நான். ஆனா அது கரெக்டா? ஆமா கரெக்ட்னா நான் கரெக்ட் தப்புனா தப்பு சொல்றேன். உன்னோட பேட் ஹேபிட். உன் பேட் ஹேபிட்டா? உன் பேட் எனக்கு ஒரு பேட் ஹேபிட் தெரியும். என்னோட பேட் ஹேபிட். இவ ரொம்ப கெட்ட பொண்ணு. எனக்கே தெரியாது. அதை நான் கரெக்டா மட்டும் சொன்னா போதும். நான் சொல்றேன் அது உண்மையான பேட் ஹேபிட்டா இல்லையான்னு. காட்டு. எதுக்கு என்ன பாக்குறாங்க காட்டு. அது தெரியாது போதுலேயே. தெரியாது அது. தெரியாது. கத்துவான் டைம் ஒரு மாதிரி சிரிப்பேன். இப்போ யாராவது வந்து ஏதாவது கார்னர் பண்ணி பேசிட்டாங்க அப்படின்னா அவளுக்கு ஒரு மாதிரி சிரிக்கணும் அந்த இடத்துல அப்படின்னா ஒரு மாதிரி சிரிப்பா. அது எனக்கு தெரிஞ்சிருது. இது வந்து அவ கம்ஃபர்டபுளா இல்லை, ஒரு மாதிரி கண்டிஷன்ல இருக்கா, ஃபீலிங்ல இருக்கா, அப்பா சிரிப்பா. அண்ட் போல்ட்னஸ்ஸே இருக்காது. ஏதாவது ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து எல்லாத்துக்கும் வந்து நீ போ போவேன். பட் சில இடத்துல சொல்றேன் நான். ஸோ இது ரெண்டும் உனக்கு வந்து ஒரு பேட் ஹேபிட்டா தான் நான் மாத்திக்கிறேன். இப்போ எனக்கு சிரிக்கிறது வந்து எனக்கு சொல்றது அந்த மாதிரி பண்ணாதன்ற. பட் அது தானே வருது. அதான் சொல்றேன். லாஸ்டா பார்த்த மூவி நேம் தான். அஞ்சாமை மகாராஜா. அது பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் முன்னாடி நாள் பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த நாள் பார்த்தோம். நடுவுல வந்து கருடன் பார்த்தோம். கருடன் பார்த்தோமா? மகாராஜா கருடன் ஒரு அஞ்சாமை தான் லாஸ்ட். அதான் நான் எழுதியிருக்கேன். அவ தமிழ்ல எழுதியிருக்கா. நான் அழகா இங்கிலீஷ் தமிழ்நாட்டில் பொறுத்து தமிழ்ல எழுதுனா சிரிக்கிறா. இல்ல இதெல்லாம் பார்த்தோம். அதான் நல்லா ஞாபகம். ரீசெண்டாக தான் பார்த்தோம். அதெல்லாம் ஞாபகம். எல்லாம் கிடையாது. அதாவது வெளியில போய் பார்க்கல, வீட்லயே ஹோம் தியேட்டர்ல பார்த்தோம். மார்க் யார் ஸ்கோர் நல்லா பண்ணுவா 12th, அதாவது நம்ம ஸ்கூல் லைஃப்ல எங்க 2 பேர்ல வந்து 2 பேரும் நல்லா தான் படிப்போம். பட் எங்க 2 பேர் கூட தான் பார்க்கணும். ஹேஷ்டேக் தேவி வேற ஹேஷ்டேக் நான் போட்டிருக்கேன். இதுவே தெளிவுபடுத்தி நானே இருக்கணும். அதாவது அவளும் நல்லா படிப்பா, என் கூட தான் உட்காந்து படிப்பா. என்னன்னே தெரியாத மார்க் கம்மியா எடுப்பா. ரொம்பலாம் எடுக்க மாட்டேன். 2 மார்க் 3 மார்க், ஒரு 2 மார்க் 3 மார்க் கம்மியா எடுப்பேன். சீட்டு 10 மார்க் கூட கம்மியா எடுப்பேன். ஆனால் நானும் கொஞ்சம் நல்லா படிப்பேன். எங்களுக்குள்ள தான் கம்பேர். யாரு ரொம்ப போல்டு இதுவே முன்னாடி நம்ம சொல்லிட்டே இந்த கேள்வி நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதே நம்ம கேட்டிருக்கோம். போல்ட்னஸ் இல்லைன்னு சொல்லியாச்சு. ஸோ அதே கேள்வி ரிப்பீட். நான் தான் போல்டு. ஃபேவரட் ஃபுட். ஓகே. காட்டலாம். அதுட்டு அவளும் சொல்ல பார்க்குறேன். பிரியாணி போட்டுருங்க. நான் நான்வெஜ் காரை குழம்பு, பிரியாணி நான்வெஜ். அதான் பிரியாணி. எனக்கு பிரியாணியே பிடிக்க மாட்டேங்குது இப்போ வர அது நான் நீ உனக்கே தெரிஞ்சிருக்கோம். நான் பிரியாணி அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து நான்வெஜ் என்ன வேணாம் குழம்பு அதுக்குன்னு பிரியாணி நான்வெஜ்ல வராதான்னு மோஸ்ட்லி பிரியாணியே சாப்பிடுவேன். அது நான்வெஜ்னா நேச்சுரலாக போய் காரக்குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். காரக்குழம்பு பிடிக்கும். சரி அது மாதிரி தரேன். ஸோ இப்போ எனக்கு வந்து ஏன்னா நான் பிரியாணி எழுதியிருக்கேன். நம்ம 2 வீக்கோல் மார்க்கில்
10 ஃபேவரட் சப்ஜெக்ட். oh my god ஃபேவரட் சப்ஜெக்ட் தெரியும். எங்க 2 பேருக்கும் ஒரே சப்ஜெக்ட் தான். அதையே சொல்லிட்டேன். அதுமே உனக்கு வேறையா இருக்குமோன்னு நினைச்சேன். 2 பேருக்கும் ஒரே க்ளூ கொடுத்துட்டேன். கெமிஸ்ட்ரி பிடிக்குமா என்ன? காட்டு. கம்ப்யூட்டர் அதாவது டபுள் கோட் சோம்பேறி மாடு. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு பிடிக்கும். நான் அந்த ஊரில் யாரு ரொம்ப செலவு பண்ணுவா? அப்படியே வந்த மாதிரி இல்ல. அந்த இதுக்கு சொல்லிட்டோம். அதான் ஸ்டேஷனரிக்கு Stationery. யார் ரொம்ப செலவு பண்ணுவோம்? நாமளா சொல்லி நீதான். ஹேஷ்டாக் இவ்வளோ வச்சுக்கலாம். நான் தான் அது. ஸோ இந்த கொஸ்டின் நம்ம அவாய்ட் பண்ணி இல்லை எடுத்துக்கோ பரவாயில்ல. ஓகே. இந்த கேள்விக்கும் நம்மளுக்கு ஓகே தான். ஓகே இல்லை நீ ஓப்பன் பரவாயில்ல. ஹாபி ஹோபி 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 ஹாபி. ஓகே. என் ஹாபிக்கு நிறைய யோசிக்கிறேன். ரொம்ப கேவலமா இதுதான் ஒன்றும் தெரியலாம். நிறைய விட்டு இங்கே இந்த இடத்துல இருக்கு. காட்டு டிராயிங், கிளீனிங். நான் எழுதுறதுக்கு சொல்றேன். கோலம் போடுவேன், டிராயிங் பண்ணுவேன், கிளீனிங் பண்ணுவேன், செஸ்ஸோ லூடோ ஏதாவது என்கிட்ட கேம் விளையாடுவேன், டான்ஸ் ஆடுவேன். நீ என்ன எழுதிருக்க? எனக்கு இதுதான் நான் பண்ணி நான் பண்ணுவேன். எழுதுவேன். ஃபோன் யூஸ் பண்ணுவா, கிளீனிங் பண்ணுவேன்னு எழுதிருக்கேன். சரி ஓகே. இப்போ நான் திவ்யாக்கு டான்ஸுமே பண்ணுவோம். பட் அது வந்து டிபெண்ட் ஆன் சிச்சுவேஷன்ஸ். ஃபோன் யூஸ் பண்ணுவா, க்ளீன் பண்ணுவா, டான்ஸ் ஆடுவா. கிராஃப்ட், குக்கிங், ஃபோன் கிளீனிங். க்ளீனிங் எழுதியிருக்கேன். டான்ஸ் ஃபோன் யூஸ் பண்ணுவேன். இல்லை ஃபோனு. அதான் சொல்ற டான்ஸ் வந்து நம்ம Cooking வந்து இப்பதான் recent ஆ பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் ஹாபியா பண்றோம். இப்போ லீவ்ல இருக்கோம் நாங்க. ஸோ அதனால நம்ம பண்றோம். கிராஃப்ட் நீ என்ன கிராஃப்ட் பண்ண? கிராஃப்ட் வந்து எப்படின்னா எனக்கு போர் அடிக்கிற பண்றது ஒரு craft, அது ஒரு craft. போர் அடிக்கிற போது நான் பண்ணுவேன்ல. சின்ன வயசுல எவ்வளவு ஒட்டி வச்சிருப்போம் நம்ம ஃபுல்லா. சின்ன வயசை விட இப்போ கேக்குற ஹாபி. இப்போ வந்து நான் லீவ்ல இருக்கேன். நான் பண்ணணும் தான் இருக்கேன். எனக்கு அட்டை இல்லை. அதனால இப்ப என்ன எனக்கு மார்க் உண்டா இல்லையா? அதுதான் சண்டை போடுறேன். மார்க் வந்து ஓகே இருக்கு. லைட்டா டெய்லி பத்தி ஓகே. லைட் எதை பத்தி இல்லை. சில இதுல ஒர்க் ஆயிருக்கு. நான் வந்து ஃபுல்லா உன்னை பத்தி எழுதியிருக்கேன். நான் இன்னும் ஃபுல்லா ரொம்ப எழுதியிருக்கு நீ. போதும் போதும் ஒன்று மூச்சிக்குது. டி டி குவீன்ஸ். பை. ஓகே டி நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன். பை பை.